வணக்கம். பொதுவா நாம தேர்தல்ல ஜெயிக்கிறது எப்படின்னா நிறைய பேசுவோம். ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் மக்களோட வாழ்க்கையை உண்மையிலேயே மாத்துறது எப்படி? இன்னைக்கு கந்தர்வக்கோட்டை தொகுதியோட டேட்டாவை வச்சு ஒரு நல்லாட்சிக்கான வழியை நம்ம தேட போறோம். இது வெறும் அரசியல் கணக்கில்ல, மக்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிற ஒரு ஆழமான பார்வை. தமிழ்நாட்டோட இதய பகுதியில இருக்கு இந்த கந்தர்வக்கோட்டை. இது வெறும் ஒரு தொகுதி மட்டும் கிடையாது. இந்த மண்ணுக்குள்ள பல தலைமுறைகளோட கதைகள் புதைஞ்சிருக்கு. முதல்ல இந்த நிலத்தோட குரலுக்கு நாம காது கொடுப்போம். இந்த முழு பகுப்பாய்வையும் நாம ஒரு 6 கட்டமா பார்க்கலாம். மக்களோட மனநிலை என்னன்னு புரிஞ்சுக்கிறதுல ஆரம்பிச்சு, தரவுகள் நமக்கு காட்டுற 3 முக்கியமான சிக்னல்ஸ் என்னன்னு பார்த்து, கடைசியா ஒரு தெளிவான செயல் திட்டத்தோட முடிக்க போறோம். வாங்க உள்ள போகலாம். முதல் பகுதி மக்களோட நாடி துடிப்பு. இங்க வாழ்ற மக்களோட வாழ்க்கை, அவங்களோட கனவு, கவலை எல்லாமே இந்த நிலத்தோட பின்னி பிணைஞ்சிருக்கு. அதை நாம முதல்ல சரியா புரிஞ்சுக்கணும். பாருங்க, இந்த தொகுதியோட உயிர் நாடியே விவசாயம்தான். கிட்டத்தட்ட 95% மக்களோட வாழ்க்கை வானத்தை பார்க்கிற பூமி மாதிரி முழுக்க முழுக்க மழையையும் விளைச்சலையும் மட்டுமே நம்பி இருக்கு. யோசிச்சு பாருங்க, வேற பெரிய தொழிற்சாலைகள் எதுவும் இல்லாததால ஒரு நல்ல மழை ஒரு குடும்பத்தோட ஒரு வருஷ சந்தோஷம், ஒரு வறட்சி அவங்களோட மொத்த சோகம். இதுதான் இங்க யதார்த்தம். இது 100க்கு 100 ஒரு கிராமப்புற தொகுதி. இங்க இருக்கிற சமூக அமைப்பு தான் தேர்தலோட முடிவையே தீர்மானிக்குது. கிட்டத்தட்ட 28% பட்டியலின மக்கள், அப்புறம் பெரும்பான்மையா இருக்கிற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர். இப்படி ஒவ்வொரு சமூகத்தோட எதிர்பார்ப்பும் தேவைகளும் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க தான் ஒரு பெரிய இடைவெளியை நாம பாக்குறோம். ஒரு பக்கம் மாநிலத்தோட சராசரி வளர்ச்சி, இன்னொரு பக்கம் கந்தர்வக்கோட்டையோட நிஜமான நிலைமை. கல்வி, வேலைவாய்ப்பு, சாதாரண குடிதண்ணீர் வசதி, இப்படி பல விஷயங்கள்ல இந்த தொகுதி பின்தங்கியிருக்கு. இதுதான் மக்களோட மனசுல இருக்கிற மிகப்பெரிய ஆதங்கம். சரி, இந்த சூழல்ல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது? டேட்டா நமக்கு சொல்ற 3 முக்கியமான சிக்னல்கள் என்ன இப்ப பார்க்கலாம். முதல் சிக்னல் இந்த 16%. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, இது ஒரு உரத்த குரல். 2 பெரிய திராவிட கட்சிகளையும் தாண்டி ஒரு மாற்று அரசியல் வேணும்னு மக்கள் நினைக்கிறாங்கிறது தான் இதோட அர்த்தம். ஏன் இந்த மாற்று சிந்தனை? அதுக்கு விட அடுத்தடுத்த ஸ்லைடுகள்ல இருக்கு. இத பாருங்க, இந்த தொகுதி ஒரு ஊஞ்சல் மாதிரி. ஒரு தேர்தல்ல ஒருத்தர், அடுத்த தேர்தல்ல இன்னொருத்தர். 2016ல ரொம்ப சின்ன வித்தியாசத்துல அதிமுக ஜெயிக்குது. 2021ல கூட்டணி மாறி சிபிஐஎம் ஜெயிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது யாருடைய நிரந்தர கோட்டையும் இல்ல. மக்களோட மனச யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கே வெற்றி. ஒவ்வொரு ஓட்டும் இங்க முக்கியம். ரெண்டாவது சிக்னல் 78% வாக்குப்பதிவு. இது சாதாரண விஷயம் இல்ல. மக்கள் அரசியல்ல எவ்வளவு தீவிரமா இருக்காங்கன்னு இது காட்டுது. அவங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும்னு ஓட்டுச்சாவடிக்கு வந்து அவங்க கடமைய சரியா செய்றாங்க. இப்போ 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிக்னல், நலத்திட்டச் சோர்வு. அப்படின்னா என்ன? தொடர்ந்து வாக்குறுதிகளை கேட்டு அது நிறைவேறாம போகும்போது ஒரு சலிப்பு வரும் இல்லையா? நம்பிக்கை குறையும் இல்லையா? அதுதான் இது. அரசு மேல மக்களுக்கு ஒரு விதமான சோர்வு உருவாகியிருக்கு. இந்த குறைகளோட பட்டியலை பாருங்க. பழைய பென்ஷன் திட்டம், வீட்டு மனைப்பட்டா, சரியா சேராத ஹெல்த் கார்டு, இப்படி பல வாக்குறுதிகள் காத்துல பறக்க விடப்பட்டிருக்கு. இந்த லிஸ்ட் வெறும் குறைகளோட பட்டியல் இல்ல, இது மக்களோட உடைந்த நம்பிக்கையோட ஒரு வரைபடம். இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்த ஆழமா யோசிக்கணும். நல்லாட்சிங்கிறது திட்டங்களை நிறைவேற்றுறது மட்டும் இல்ல, அது ஒவ்வொரு குடிமகனோட சுயமரியாதையையும் மதிக்கணும். அவங்க பொறுப்போட பேசுறதுக்கான சுதந்திரத்தை மதிக்கணும். நம்ம சட்டங்களுக்கு உட்பட்டு அவங்களோட தனிப்பட்ட விவரங்களை பாதுகாக்கிறதும் ஒரு நல்ல ஆட்சியோட கடமை. சரி, இந்த நிலைமைக்கு உண்மையான காரணம் என்ன? இன்னும் கொஞ்சம் ஆழமா அலசி ஆராய்வோம் வாங்க. இப்போதைய சட்டமன்ற உறுப்பினர் திரு சின்னதுரை ஒரு நேர்மையானவர், அடித்தட்டு மக்களோட பிரதிநிதியா பார்க்கப்படுறார். ஆனா மக்கள் பார்வையில ஒரு கொள்கைவாதியா இருக்கிறாரே தவிர களத்துல இறங்கி வேலை செய்யற ஒரு செயல்வீரரா இல்லையோன்னு ஒரு கருத்து இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளிதான் இங்க இருக்கிற பெரிய சவால். இத பாருங்க, தனிப்பட்ட முறையில அவர் மேல மக்களுக்கு மரியாதை இருக்கு. ஆனா ஒரு அமைப்பா அரசாங்கம் அவனோட தேவைகளை நிறைவேற்றலங்கிற கோபம் இருக்கு. இந்த ரெண்டையும் நம்ம பிரிச்சு பார்க்கணும். குறிப்பா ரோடு, தண்ணி மாதிரி அடிப்படை வசதிகள்ல மக்களோட அதிருப்தி ரொம்ப அதிகமா இருக்கு. எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கு இங்க ஒரு வலுவான அடித்தளம் இருக்கு. அவங்க இப்போ செய்ய வேண்டியது என்னன்னா, அதிருப்தியில இருக்கிற அந்த 16% மாற்று வாக்குகளையும் யாருக்கு ஓட்டு போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கிற மற்ற வாக்குகளையும் ஒரு காந்த மாதிரி தன் பக்கம் இழுக்கிறது தான். வாங்க இப்போ நாம பிரச்சனைகளோட ஆணி வேருக்கே போவோம். தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கிற 3 அடிப்படை காரணிகள் என்னென்னு பார்க்கலாம். ஜாதி நகர்வு, வளர்ச்சி இடைவெளி, அப்புறம் நம்ம ஏற்கனவே பேசின நலத்திட்ட சோர்வு. இந்த 3ம் தான் அந்த முக்கியமான காரணிகள். ஒன்னோட ஒன்னு சங்கிலி மாதிரி இணைஞ்சிருக்கு. வளர்ச்சி இல்லாததால விரக்தி வருது.
வாக்குறுதி நிறைவேறாததால சோர்வு வருது. இந்த விரக்தியும் சோர்வும் சமூக சமன்பாடுகளை சுலபமா மாத்திடுது. யோசிச்சு பாருங்க, ஒரு சொட்டு குடித்தண்ணீர் எடுக்கிறதுக்கே மக்கள் பயப்பட வேண்டிய ஒரு நிலைமை வந்தா அரசாங்கத்துக்கும் மக்களுக்குமான அந்த உறவுல ஒரு பெரிய விரிசல் விழுந்துருச்சுன்னு அர்த்தம். இது வெறும் தண்ணி பிரச்சனை இல்ல, இது ஆளுகையோட தோல்வி, மனித மாண்பு மேல நடந்த தாக்குதல். பிரச்சனைகளை பத்தி போதுமான அளவுக்கு பேசிட்டோம். இப்போ தீர்வுக்கான ஒரு வரைபடத்தை பார்க்கலாம். நோயை சரியா கணிச்சாச்சு, இப்ப அதுக்கான மருந்து சீட்டை எழுதுவோம். முதல் தீர்வு, எல்லா காலத்துக்கும் தாக்கு பிடிக்கிற கிராமப்புற சாலைகள். செலவு வெறும் 6 கோடி ரூபாய் தான். ஆனா இதோட பலன், இது வெறும் தார் ரோடு இல்ல, இது விவசாயிகளோட விளைபொருளை சந்தைக்கு கொண்டு போற பாதை, குழந்தைங்களோட கல்விக்கான பாதை, அவசரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போற உயிர் காக்கும் பாதை. 2வது, நிரந்தரமான குடிநீர் வசதி. செலவு 3 கோடி ரூபாய். கிலோமீட்டர் கணக்கா குடத்தோட நடக்கிற தாய்மார்களோட கஷ்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இது அவங்களோட நேரத்தை மிச்சப்படுத்துறது மட்டும் இல்ல, அவங்களோட சுயமரியாதையும் காப்பாத்தும். 3வது, ஒரு திறன் மேம்பாட்டு மற்றும் வேளாண் மையம். இது வெறும் ஒரு கட்டிடம் இல்ல, இது கந்தர்வக்கோட்டை இளைஞர்களோட எதிர்காலத்துக்கான ஒரு திறவுகோல். வேலை தேடி வெளியூருக்கு போறதை நிறுத்தி உள்ளூர்லேயே ஒரு பொருளாதாரத்தை இது உருவாக்கும். 4வது, ஆனா எல்லாத்தையும் விட முக்கியமான பணி, புதுசா கனவுகளை விக்கிறதுக்கு முன்னாடி பழைய கடன்களை நம்ம அடைக்கணும். நிறைவேற்றாத வாக்குறுதிகளை சரி செய்யறது தான் உடைந்த நம்பிக்கையை திரும்ப கட்டுறதுக்கான முதல் படி. இது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, கடைசியா இந்த செயல் திட்டத்தை எப்படி மக்கள் நம்பிக்கையை திரும்பப் பெறுவதற்கான ஒரு தலைமை பண்பு உத்தியா மாத்துறதுன்னு பாப்போம். இங்க இன்னொரு முக்கியமான மதிப்பீடு வருது. மக்களோட கதைகளும் சரி, அவங்களோட தனிப்பட்ட தகவல்களும் சரி, அது ரொம்ப புனிதமானது. ஒரு தலைவர் அதுக்கு ஒரு பாதுகாவலரா இருக்கணும். அவங்களோட சம்மதம் இல்லாம அவங்களோட தனிப்பட்ட உரிமையில நாம தலையிடக்கூடாது. இது சட்டரீதியான கடமை மட்டும் அல்ல, ஒரு தார்மீக பொறுப்பும் கூட. மக்கள் நம்பிக்கையை திரும்பவும் உருவாக்க ஒரு தலைவர் 4 விதமான பாத்திரங்களை ஏத்துக்கணும். ஒரு பாதுகாவலரா, ஒரு நிலைநிறுத்துபவரா, ஒரு புதுமை படைப்பாளரா, கடைசியா ஒரு சவால் விடுபவரா இருக்கணும். கடந்த கால தவறுகளையும் நிறைவேற்றாத வாக்குறுதிகளையும் நேர்மையா ஒத்துக்கிற ஒரு சவால் விடுபவரால மட்டும்தான் உடைந்த நம்பிக்கையை சரி செய்ய முடியும். மக்கள் எந்த அற்புதங்களையும் கேட்கல, அவங்க கேட்கறது ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் தான். ஒரு நல்ல ரோடு, சுத்தமான குடித்தண்ணீர், ஒரு கண்ணியமான வேலை, கொடுத்த வாக்க காப்பாத்துற ஒரு அரசாங்கம். இது மட்டும்தான் அவங்களோட ஒரே எதிர்பார்ப்பு. நீங்கள் மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai-ஐ mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல் முகவரியில் அல்லது 10804204416002 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும். அரசியலுக்கு அப்பாற்பட்ட